ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தப்படுவதற்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான புராண கதை இருக்கு. அது குறித்து நாம தெரிஞ்சுக்கலாம். ராமர் சீதை வனத்துல இருந்தப்போ சீதையை ராவணன் சிறைப்பிடித்து போனதுக்கு அப்புறமா சீதையை தேடி ஆஞ்சநேயர் போறாரு. பல இடங்கள்ல தேடி அலைகிறாரு. அவரை கடைசியா பாத்தீங்கன்னா இலங்கையோட அசோக வனத்துல சிம்சுகா மரத்தடியில சோகமா உட்கார்ந்திருக்கக்கூடிய சீதையை பார்க்கிறாரு அனுமன். அப்போ சீதை கிட்ட போயிட்டு நான் ஸ்ரீராமனுடைய பக்தன் அப்படின்றதையும் அவருடைய தூதுவனாதான் நான் வந்திருக்கேன் அப்படின்றதையும் சீதை கிட்ட எடுத்து சொல்றாரு ஆஞ்சநேய பெருமான். அப்போ ஸ்ரீராமர் ஆஞ்சநேயருக்கு கொடுத்த கனையாளிய சீதா தேவி கிட்ட காமிக்கிறாரு. சீதா தேவி யாரும் ராமர் கொடுத்த அந்த கனையாளிய வாங்கிக்கிட்டு அவருடைய சூடாமணியை சீதா தேவியோட சூடாமணியை கொண்டு போய் ராமர் கிட்ட கொடுக்குற மாதிரி ஆஞ்சநேயர் கிட்ட கொடுக்குறாங்க. உடனே ஆஞ்சநேயர் சீதா தேவி கிட்ட விடை பெற்று கிளம்புறப்போ சீதா தேவி கிட்ட ஆசீர்வாதம் பெறணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா ஆஞ்சநேயருக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கு அட்சதையோ அந்த இடத்துல மலர்கள்